ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ வீரா சீரியல் பார்த்துடலாமா? ஸோ வீரா சீரியல்ல நேற்று என்ன நடந்துச்சு? ரொம்ப முக்கியம் நடந்தது கைஸ். அது மட்டும் தான் உண்மையை சொல்ல முடியும். உண்மையிலே வீரா சீரியல் பார்க்குறவங்க டிவி தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. அடாடாடா அப்பா ராமி, முடியல என்னால. ஸோ இவன் ராகவன் வந்து அவங்க அத்தை மடியில் படுத்துட்டா என்னமோ சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதாவது மாறனும் வீராவும் உட்காந்து ரூம்ல பேசிட்டு இருக்காரு. அதை மாறன் இது ராகவன் வந்து ஒட்டு கேட்கிறான். இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். ராகவன் வந்து சரியான செல்ஃபிஷ் கேரக்டர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராகவன் தான். பிருந்தா சாப்பிட்டுட்டு இருப்பா. பிருந்தா கிட்ட வந்து வாயை புடுங்குறாராமா. உனக்கு உங்க அண்ணன் கொலையில சம்மந்தப்பட்டிருக்க ஏதாவது விஷயம் தெரியுமா? அண்ணன் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஏதாவது விஷயம் தெரியுமா? சொல்லிங்க, ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேக்குறாப்புல. அதாவது வாயை கிளற பாக்குறாராமா. சரியா, பிருந்தா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு. உடனே பிருந்தா வந்துட்டு நேக்கா நழுவிட்டா. அதுக்கப்புறம் ராகவன் அவங்க அப்பன் ராகவன் 2 பேரும் இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. மாறன் தப்பு செஞ்சா அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சுதானே ஆகணும் அப்படிங்கிறாப்புல. என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க இந்த ராகவனுக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப செல்ஃபிஷ். ஐயோ சாமி, ராகவன் சரியான செல்ஃபிஷ் கேரக்டர். உண்மையிலே கேவலமா இருக்கு. ரொம்ப நாடகம் ரொம்ப கேவலமா இருக்கு. இத பிருந்தா அப்படியே கேக்குறாங்க. இந்த இத்து போனவ அன்னைக்கே ஆட்டோல வச்சு வீராட்ட சொல்லியிருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். இத ஒரு இதா இழுத்து நீ ராகவனோட குணம் தெரிஞ்சு நீ இப்படிப்பட்டவனா? உனக்காக மாறன் போய் ஜெயில உனக்காக பழி ஏத்துட்டு உட்காந்துருக்காரு. நீ இப்படி பேசிட்டு இருக்கியா? இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து முடிவெடுத்திருக்காங்களாமா. இனி இதை எப்ப வீரா கிட்ட சொல்லி இந்த வீராம்மா எப்ப முடிவெடுத்து எப்ப நாடகத்துக்கு திருப்ப ஏற்பட